அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்கள் அனைவரும் வரும் ஆங்கில புத்தாண்டு 2024 எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இனி இந்த புத்தாண்டு 2024 எப்படி இருக்கும் என்பதை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் பலாபலன்களை பார்க்கலாம். இப்போது நாம் சொல்லி வரும் பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலருக்குமே பொருத்தமானதே என்பதையும், மேலும் இப்போது சொல்லி வரும் பலன்கள் யாவும் கோச்சார ரீதியான கிரக நிலைகளை கொண்டு அவ்வப்போது ஏற்படும் கிரக மாற்றங்களை கொண்டும் சொல்லப்பட்டவை ஆகும் என்றும் சொல்லிக்கொள்ளும். அதே நேரத்தில் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதக விஷயத்தின் படியும், அதாவது ஜாதக கிரக அமைப்புகளின் படியும், அவரவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின்படியும் சொல்லப்பட்டு வரும் கோச்சார பலன்களே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும், அதாவது சில இடங்களிலே சொல்லியிருக்கும் பலன்களில் கூடுதல் குறைச்சிகள் ஏற்படுவதற்கும், சில இடங்களில் சொல்லியிருக்கும் பலன்கள் எதிர்மறையான பலன்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் என்பதையும் இங்கே சொல்ல வேண்டியதாகிறது. இந்த 1/1/2024 அன்று உள்ள கிரக நிலவரங்கள் என்னவென்று பார்க்கும்போது, மேஷ ராசியிலே குரு பகவான், கன்னி ராசியிலே கேது பகவான், விருச்சிகத்திலே சுக்கிரன் புதன், தனுசு ராசியிலே செவ்வாய் சூரியன், கும்பத்திலே சனி பகவான், மீனத்திலே ராகு, இவ்வாறான கிரக நிலவரங்களை கொண்டு நாம் பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம். வருகிற 9/10/2024 அன்று குரு பகவான் வக்கரமடைந்து பிறகு 4/2/2025 வக்கர நிவர்த்தி பெறுகிறார். மேலும் இந்த புது வருஷத்திலே வருகிற 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:20 மணிக்கு குரு பகவான் பயிற்சியாகி ரிஷபராசிக்கு செல்லுகின்றார். சனி பகவான் பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் இல்லை என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். மேலும் அவ்வப்போது ஏற்படும் கிரக மாற்றங்கள் முதலியவையும் கவனத்தில் கொண்டும் இந்த புத்தாண்டு பலன்களை சொல்லுகின்றோம் என்பதனையும் நேயர்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்த்து கண்டு கேட்டு படித்து பயனடைய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதலிலே மேஷராசி நேயர்களுக்கு. மேஷராசிக்கு அசுவனி 4 பாதங்கள், பரணி 4 பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம் மட்டும் இந்த மேஷராசியிலே அடங்குகிறது. அன்பார்ந்த மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும் போது உங்கள் ராசிக்குண்டான கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே குரு பகவான் 6ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன், 9ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன், 11ஆம் இடத்திலே சனி பகவான், 12ஆம் இடத்தில் ராகு. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு மிகுந்த சிறப்பான யோகமான விசேஷமான நல்ல பலன்களே தான் நடந்து வருங்கிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல இடமளிக்கிறது. உடல்நலத்திலே எந்த குறையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியுடனும் சாதகமாகவும் நடந்து முடிகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த புது வருஷத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த புத்தாண்டிலே உள்ள கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு நடந்தேறுவதற்கும், இதுவரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா விஷயங்களுமே உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும்,
ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், மேலும் ஒரு சிலருக்கு இப்போது சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கான சந்தர்ப்பங்களும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பிறகு 1/5/2024 அன்று குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து சேருகிறார். அதாவது ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார். இந்த பயிற்சியானது உங்களுக்கு மேலும் பல வகையிலும் இரட்டிப்பு நன்மைகள் நடக்கிறதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சமயத்தில் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள், ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானால் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், ஏற்கனவே செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடந்து விருத்தி அடைவதற்கும், வருமானம் 2 மடங்கு கூடுதலாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்தத்திலே இந்த புது வருஷம் மிகவும் சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. இப்போதுள்ள கிரக நிலவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான இடங்களிலே வீற்றிருப்பதால் எல்லாமே நன்மையாகவே நடந்து வரும். முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி நிச்சயம். இப்போது நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் அனைத்தும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு 1, 3, 6 அதிர்ஷ்டமான எண்களாகும். செவ்வாய், வியாழன், ஞாயிறு அதிர்ஷ்ட கிழமைகளாகும். சிகப்பு, மஞ்சள் அதிர்ஷ்டமான நிறங்களாகும். பவழம், புஷ்பராகம் அதிர்ஷ்ட கற்களாகும். ஸ்ரீ முருகன் இஷ்ட தெய்வமாகும். ஸ்ரீ துர்க்கையம்மனையும் வழிபட்டு வருவது மேலும் பல வகையிலே நன்மைகள் நடந்தேறும். இந்த பொது வருஷத்திலே ஒரு முறையாவது மேஷராசிக்காரர்கள் பழனி முருகனையும் மருதமலை முருகனையும் தரிசனம் செய்து வருவது மேலும் அதிக அளவிலே நன்மை பயக்க வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். ரிஷபம் என்பது கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள் மட்டும் அடங்கியது ரிஷபராசியாகும். அன்பான ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே எனது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது, 7ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன், 8ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன், 10ஆம் இடத்திலே சனி பகவான், 11ஆம் இடத்திலே ராகு பகவான், 12ஆம் இடத்திலே குரு பகவான். இவ்வாறான கிரக நிலவரங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள முதல் 4 மாதங்காலங்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கில்லைங்க. அதாவது இந்த புத்தாண்டிலே முதல் 4 மாதங்காலங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனைகளாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், படுத்தல்களாகத்தான் இருக்கும் என்றும், அனாவசிய சிக்கல்கள், அனாவசிய தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது. எந்த ஒரு விஷயமானாலும், முயற்சிக்கிறது எதுவானாலும் தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கை கேட்டினது வாய்க்கெட்டாமல் போகிறதற்கும், மற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும், மன சங்கடத்தையும், மனக்குழப்பத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த முதல் 4 மாத காலங்களுக்கு ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் மன கஷ்டம், இப்படி இரண்டுமாக சேர்ந்துண்டு படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடன் சற்று அதிகமாகிறதற்கும், வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சி ஆனாலும், நல்ல நிகழ்ச்சியாக கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு தொந்தரவுகள், கெடுபிடிகள், பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஆனால் இவை எல்லாமே பிறகு வரும் 1/5/2024 முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு, அதாவது ஜென்ம ராசிக்கு வந்து சேருவதாலும், அங்கிருந்து அவர் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம் ஆகிய இடங்களை பார்வையிடுவதாலும் பலன்கள், இதுவரை நடந்த பலன்கள் தலைகீழாக மாறி எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான நல்ல பலன்களே நடந்து வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள ஒரு 5 மாத காலங்களுக்கு சக்கைப்போடு போட போகிறீங்க என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் நடந்ததற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த சமயத்திலே வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த சமயத்திலே புதியதாக சொந்தமாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதும் என்று தான் சொல்ல வேண்டும். அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் அவ்வளவு சிறப்பானதாகாது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. கவனமுடன் செயல்பட வேண்டியதாகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2, 6, 8 முதலிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமான நிறமாகும். வைரம், வெண்முத்து அதிர்ஷ்டமான கற்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியாகும். வணங்க வேண்டிய கிரகம் சுக்கிரனாகும். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது மிகவும் நன்மை பயக்கும் என்று சொல்லும். இந்த வருஷம் கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் செய்வது, அதாவது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் செய்து வருவது மிக மிக சிறப்பானதாகும். அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். மிருகசீர்ஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள் மட்டும் மிதுன ராசியிலே அடங்கிய நட்சத்திரங்களாகும். அன்பான மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும்போது 4ஆம் இட கேது, 6ஆம் இட சுக்கிரன் புதன், 7ஆம் இட செவ்வாய் சூரியன், 9ஆம் இட சனி பகவான், 10ஆம் இட ராகு, 11ஆம் இட குரு, இவ்வாறான கிரக நிலவரங்களால் வருகிற 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள முதல் 4 மாத காலங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இதுவரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் முற்றிலுமாக விலகி மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் என்றும், உடல்நலத்திலும் எந்த விதமான தொந்தரவுகளும் குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் என்றும் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த 4 மாதத்திற்குள்ளாக குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும்.
மற்றும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே சாதகமாகும், வெற்றியுடனும் நடந்தேறிட வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகும், வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 மாத காலகட்டத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று எதன் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், இப்போது வருமானம் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறாக எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாக காணப்பட்டு வந்துண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வருகிற 1/5/2024 அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பாகாது என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள 5 மாத காலங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்களாகவும் பிரச்சனைகளாகவும் தொந்தரவுகளாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த சமயத்தில் ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தலைவிரிச்சாடிட வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்கும், அதாவது கை கெட்டினது வாய்க்கெட்டாமல் போகிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். ஒரே குழப்பமாகவும் மந்தமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்தில் வரவேண்டிய பணம் கூட கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த 5 மாத காலங்களுக்கு மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரைக்கும் உள்ள 3 மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், மாறுதல்கள் உங்களுக்கு பெருமளவுக்கு நன்மை பயக்கும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 1, 5, 7, 9 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்கள் ஆகும். புதன், வெள்ளி அதிர்ஷ்ட கிழமைகளாகும். வெள்ளை நிறம், பச்சை நிறம் அதிர்ஷ்டமான நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் ஆகும். பிரதி புதன்கிழமை புதன் கிரகத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது பல வகையிலே நன்மை பயக்கும். இந்த புத்தாண்டு காலத்திலே ஒரு முறை திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவது சாலச் சிறந்ததாகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அடுத்து கடகராசிக்கு வருகின்றோம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் வரை கடகராசியிலே அடங்கும் நட்சத்திரங்களாகும். அன்பான கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2024 ஆரம்பிக்கிற போது 3ஆம் இடத்திலே கேது, 5ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், 6ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், 8ஆம் இடத்திலே சனி பகவான், 9ஆம் இடத்திலே ராகு, 10ஆம் இடத்திலே குரு, இம்மாதிரியான கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது வருகிற 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள முதல் 4 மாத காலங்களுக்கு அவ்வளவாக சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் போராதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. படுத்தல்கள் பல வழிகளிலே பல விதத்திலே படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்திலே நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களில் முட்டுக்கட்டைகள், தடைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது.
நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்காமல் எல்லாமே நேர்மாறாகத்தான் நடக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த 4 மாத காலத்திலே அனாவசிய சிக்கல்கள், அனாவசிய பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே உங்களது வருமானம் குறைச்சலாகும், செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்திலே எந்த விதமான புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே சாலச் சிறந்தது என்று சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், நெருக்கடிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதனால் தண்ட செலவுகள் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த 4 மாத காலங்களிலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார். ஆனால் பிறகு வரும் 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள ஒரு 5 மாத காலங்களுக்கு ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக மாற்றங்கள், மாறுதல்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே வந்திருப்பதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எல்லா விதத்திலும், எல்லா விஷயங்களிலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி, அனைத்தும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களது உடல்நலத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மிகவும் ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைவதற்கும், வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும், வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. வழக்கு வியாஜ்யம் ஏதாவது இருந்து வந்தால் வெற்றி அடைவதற்கும், பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டுவதற்கோ அல்லது கட்டின வீட்டை வாங்குவதற்கோ கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த சமயத்திலே குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும், கணவன் மனைவி அன்பு கொண்டதாகவே காணப்பட்டு வருவதற்கும், மேலும் நீண்ட நாளைய உங்களது கனவு ஒன்று நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்படும் மாற்றங்கள், மாறுதல்கள் சாதகமற்றதாக காணப்பட்டு வருவதால் இந்த 3 மாத காலங்கள் மீண்டும் பிரச்சனையாகவும், குழப்பமாகவும், சிக்கலாகவுமே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. கடகராசிக்காரர்களுக்கு 1, 3, 9 அதிர்ஷ்டமான எண்களாகும். திங்கள், வியாழன் அதிர்ஷ்டமான கிழமைகளாகும். வெண்முத்து அதிர்ஷ்டமான கல்லாகும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமான நிறமாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியாகும் பெருமாள். வணங்க வேண்டிய கிரகம் சந்திரனாகும். இந்த புது வருஷத்திலே ஒரு முறையாவது திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவது பெருமளவு நன்மை பயக்கும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அடுத்து சிம்மராசி நேயர்களை பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசிக்கு மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம் மட்டுமே சிம்மராசியில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும் தருவாயிலே ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது, 4ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன், 5ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன் 7ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன், 7ஆம் இடத்திலே சனி பகவான், 8ஆம் இடத்திலே ராகு, 9ஆம் இடத்திலே குரு. இந்த கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது வருகிற 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள முதல் 4 காலங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான காலகட்டமாகவே காணப்பட்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் முயற்சிக்கிறது எதுவானாலும் இந்த சமயத்திலே வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு கூட இந்த சமயத்திலே நல்லதொரு பலனை எதிர்பார்க்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது உங்களது உடல்நலத்திலே எந்தவித பிரச்சனையோ தொந்தரவோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இதுவரையிலே இருந்து வந்திருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் இப்போது விலகி உடனுக்குடன் எல்லா விஷயங்களும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உடனடியாக கைக்கு தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் கடந்த காலத்திலே உற்றதை இந்த புத்தாண்டில், இந்த காலகட்டத்தில் 2 மடங்காக பிடிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வேலை தேடும் நபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த சமயத்திலே உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு இந்த புத்தாண்டிலே முதல் 4 மாதத்துக்குள்ளாக புதுசாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சமயத்திலே சுப செலவுகள் சற்று கூடுதலாக ஆகிறதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஆனால் பிறகு வரும் 1/5/2024 முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக விசேஷம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள 5 மாத காலங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் சிக்கல்களாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்திலே படுத்தல்கள் சற்று கூடுதலாக படுத்தி தொலைவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. அனாவசிய சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகிறது. மேலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம், பழைய வாக்குகள் எதுவானாலும் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஜான் ஏறினா முழம் சறுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்திலே தண்ட செலவுகள், வீண் பண விரயங்கள் ஆவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அலைச்சல் தான் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஆனால் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமாகவே காணப்பட்டு வருவதால் எல்லா வகையிலும் மிகவும்
சிறப்பாகவே நல்லதாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 3, 5, 9 அதிர்ஷ்டமான எண்களாகும். செவ்வாய், வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும். பவழம், மாணிக்கம் அதிர்ஷ்ட கற்களாகும். வெள்ளை, சிகப்பு அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் சிவபெருமானாகும். வணங்க வேண்டிய கிரகம் சூரியனாகும். இந்த புது வருஷத்திலே சிம்மராசி நேயர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஈஸ்வரன் தரிசனம் செய்து வருவது சாலச் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது கன்னிராசிக்கு செல்லுகின்றோம். கன்னிராசிக்காரர்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் வரை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் சேருகின்றது. அன்பான கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும்போது ஜென்மராசியிலே கேது, 3ஆம் இட சுக்கிரன் புதன், 4ஆம் இட செவ்வாய் சூரியன், 6ஆம் இடத்திலே சனி பகவான், 7ஆம் இடத்திலே ராகு, 8ஆம் இடத்திலே குரு, இவ்வாறான கிரக நிலவரப்படி பார்க்கும்போது முதல் 4 மாத காலங்களுக்கு, அதாவது 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள 4 மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் பலவிதத்தில் படுத்துறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது இந்த காலகட்டத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த சமயத்திலே ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்தேறுவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கெட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மன குழப்பத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவுமே சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போதெல்லாம் மனசிலே இனம் புரியாத ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த 4 மாத காலங்களிலே எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட நடக்கிறதற்கு வாய்ப்பு இல்லாமல் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே உழைப்பு கூடுதலாகும், ஊதியம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் குறைவாகும், செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்திலே எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் சற்று காலம் தள்ளி போடுவதே சாலச் சிறந்ததாகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். வீண் அலைச்சல் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள 5 மாத காலங்களுக்கு மிக மிக சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் விசேஷமானதாகவுமே காணப்பட்டு வருவதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது 1/5/2024 குரு பகவான் பயிற்சியாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து சேர்ந்து அங்கிருந்து உங்கள் ஜென்ம ராசியையும் பார்க்கறதுனாலையும் மிகவும் சிறப்பான நல்ல பலன்களே நடந்து வரும். இந்த சமயத்தில் நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றியடைவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் எதிர்பார்ப்பதற்கும் இப்போது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும்
அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் எந்தவித பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ குறைபாடுகளோ எதுவுமே இல்லாமல் மிகவும் ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சமயத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தேவையான இடமாற்றம் முதலியவைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஆனால் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்கள் சிறப்பாக இல்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லைங்கிறதுனால கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 2, 4, 6, 8 அதிர்ஷ்டமான எண்களாகும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். பச்சை நிறம், வெளிர் நீலம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். மரகதம் அதிர்ஷ்ட கல்லாகும். ஸ்ரீ வெங்கடாஜலபதி அதிர்ஷ்ட தெய்வமாகும், இஷ்ட தெய்வமாகும். வணங்க வேண்டிய கிரகம் புதனாகும். பிரதி புதன்கிழமைகளில் புதனுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது மிகவும் சிறப்பு தரும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வருஷத்தில் ஒரு முறை தன்வந்திரி பெருமாளை தரிசனம் செய்து வருவது மிக மிக விசேஷமாக இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் வரை துளாராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பொருத்தமானதாகும். அன்பான துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் போது 2024 ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன், 3ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன், 5ஆம் இடத்திலே சனி பகவான், 6ஆம் இடத்திலே ராகு, 7ஆம் இடத்திலே குரு, 12ஆம் இடத்திலே கேது. இவ்வாறான கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது முதல் 4 மாத காலங்களுக்கு, அதாவது 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள காலகட்டங்களுக்கு எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதில் எந்தளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வந்து சேர்ந்து கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இதுவரை இருந்து வந்திருந்த பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், மனக்குழப்பம் முற்றிலுமே சூரியனை கண்ட பணி போல் நிவர்த்தியாவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வகையில் திடீர்னு நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த 4 மாத காலத்திலே உங்கள் ராசிக்குண்டான எல்லா கிரக நிலவரங்களுமே உங்களுக்கு சாதகமான இடங்களிலே காணப்பட்டு வருவதால் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்துவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த சமயத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சொந்த தொழில், வியாபாரம் ஏதாவது ஒன்று புதியதாக ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்தில் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வழக்கு வாக்கியம் என்று ஏதாவது வந்திருந்தால் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த 4 மாத காலங்கள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே காணப்பட்டு வருகிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் பிறகு வரும் 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள 5 மாத காலங்களுக்கு
ராசிக்குண்டான கிரக நிலவரங்களிலே ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் சாதகமாக ஏற்படவில்லை என்பதால் இந்த 5 மாத காலத்துக்கு எதுவுமே சரியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது இந்த சமயத்திலே அனாவசிய சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த சமயத்திலே ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே உடல்நலத்தில் கூட சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், குறைபாடுகள், சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடித்தோமான்னு இல்லாதைக்கு ஜப்பு மாதிரி இழுத்து கொண்டே போகிறது தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்தில் செய்து வரும் தொழில் வியாபாரம் கூட மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் குறைச்சலாகும், செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் மன கஷ்டம் என்று இரண்டுமாக சேர்ந்துண்டு படுத்துறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சமயத்திலே எதை தொட்டாலும் வில்லங்கத்திலே தான் போய் விடுகிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். யாருக்கும் முன்ஜாமீன் நிற்கிறதோ, முன்ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கூடவே கூடாதுங்க. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். இப்போது எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்தது என்று சொல்ல வேண்டியதாகிறது. ஆனால் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமாக காணப்பட்டு வருவதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவுமே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும். துளாராசிக்காரர்களுக்கு 5, 6, 8 அதிர்ஷ்டமான எண்களாகும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான கிழமைகளாகும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நிறமாகும். வைரம் அதிர்ஷ்ட கல்லாகும். ஸ்ரீ மகாலட்சுமி இஷ்ட தெய்வமாகும். சுக்கிரன் வணங்க வேண்டிய கிரகமாகும். பிரதி வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு விளக்கு போட்டு வருவது மேலும் பல வகையிலே நன்மை தரும். இந்த ஆண்டு புத்தாண்டிலே கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் செய்து வருது மிகவும் நன்மை பயக்கும் என்று சொல்லிக் கொள்கின்றோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள் முடிய இந்த நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியை சேர்ந்ததாகும். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு பிறக்கும் தருவாயிலே 2024 ராசிக்கு ஜென்ம ராசியிலே சுக்கிரன் புதன், 2ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன், 4ஆம் இடத்திலே சனி பகவான், 5ஆம் இடத்திலே ராகு, 6ஆம் இடத்திலே குரு பகவான் இப்படியான கிரக நிலவரங்களை வைத்து பலன்கள் பார்க்கும்போது முதல் 4 மாத காலங்களுக்கு 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள காலகட்டங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்தில் அனாவசிய சிக்கல்கள், அனாவசிய தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரே மந்தமாகவும் ஒரே குழப்பமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று உச்சிரை வாங்குவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இப்போது எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கியம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும், மன சஞ்சலத்தையும்,
மன உளைச்சல்களும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலேயும் போக முடியாமல் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டும். படுத்தல்கள் பல விதத்தில் பல வழிகளில் படுத்தலுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியானாலும் நல்ல நிகழ்ச்சியானாலும் கிட்டத்திலே வந்து தள்ளி தள்ளி நடக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்களபடி பார்க்கும்போது எந்த ஒரு விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்தில் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் வேலை உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தொந்தரவு தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. இப்போது வருமானம் குறைவாகும், செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வரும் 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள ஒரு 5 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக மாற்றங்கள் மாறுதல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான இடங்களுக்கு வந்திருக்கிறபடியால் இந்த 5 மாத காலங்கள் மிக மிக சிறப்பாகவும் விசேஷமாகவும் யோகமாகவுமே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மற்றும் இதுவரையிலே காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா விஷயங்களுமே உடனுக்குடன் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்குண்டான அனைத்து கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலே காணப்பட்டு வருவதால் நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்ததற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் ரொம்ப நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் சொந்த வீடு வாங்கி அல்லது கட்டி முடித்து கிரகபேசம் செய்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஏற்பாடாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். ஆனால் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் சாதகமில்லாத காரணத்தினால் இந்த 3 மாத காலங்கள் கொஞ்சம் போராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சமயத்தில் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 1, 3, 9 அதிர்ஷ்ட எண்களாகும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். பவழம் புஷ்பராகம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ துர்கையாகும். வணங்க வேண்டிய கிரகம் செவ்வாயாகும். இந்த புது வருஷத்திலே தஞ்சாவூர் வாராகி அம்மனை தரிசனம் செய்து வருவது சாலச் சிறந்ததாகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டும் ஆகிய நட்சத்திரங்கள் தனுசு ராசியை சேர்ந்தவையாகும். அன்பான தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே எனது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும்போது ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே சூரியன் செவ்வாய், 3ஆம் இடத்திலே சனி பகவான், 4ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே குரு, 10ஆம் இடத்திலே கேது, இவ்வாறான கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது வருகிற 1/1/2024 முதல் 30/4/2024 வரைக்கும் உள்ள முதல் 4 மாத காலங்களுக்கு மிக மிக சிறப்பான அமோகமான யோகமான காலகட்டமாக காணப்பட்டு வருங்கிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது
எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் முழுவதுமாக விலகி அனைத்து காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாக நடந்து முடிவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளோ, தொந்தரவுகளோ, பிரச்சனைகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சமயத்திலே உள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், ஜென்மராசியையும் பார்க்கிறபடியா இந்த 4 மாதத்துக்குள்ளாக பல வகையிலே பல வழிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு வாழ்க்கையிலே உயர்ந்த ஒரு நிலைக்கு, உயர்ந்த அந்தத்துக்கு செல்லப்போவது நிச்சயம் என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே புதியதாக சொந்தமாக ஏதாவது தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்திலே உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இப்போது உங்கள் கையிலே பண நடமாட்டம் அதிகமாகவே காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றிக்கிறதற்கும், சாமி வேண்டதுகள், பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் இந்த சமயத்திலே அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வரும் 1/5/2024 முதல் 8/10/2024 வரையிலே உள்ள 5 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமாக வரவில்லை என்ற காரணத்தினால் இந்த 5 மாத காலங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது இந்த சமயத்திலே கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும், மனக்குழப்பத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே பணக்கஷ்டம் ஒரு பக்கம் என்றாலும் மனக்கஷ்டம் இன்னொரு பக்கம் என்று மாறி மாறி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே உள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், மாறுதல்கள் சாதகமாக காணப்பட்டு வருவதால் மிக மிக சிறப்பாகவே எல்லாமே நடந்து வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 1, 3, 5, 9 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும். பொன்னிறம், மஞ்சள் நிறம், சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். கனக புஷ்பராகம் அதிர்ஷ்ட கல்லாகும்.
ஸ்ரீ முருகன் இஷ்ட தெய்வமாகும். வணங்க வேண்டிய கிரகம் குரு பகவானாகும். ஒரு முறை இந்த புத்தாண்டிலே ஒரு முறை ஸ்ரீ பழனி முருகன் தரிசனம் செய்து வருவது சாலச் சிறந்ததாகிறது. மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் மட்டும் மகர ராசியை சேர்ந்ததாகும். அன்பான மகர ராசி அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு பிறக்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான், 3ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்திலே குரு, 9ஆம் இடத்திலே கேது, 11ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன், 12ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய், இவ்வாறான கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான காலகட்டம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது வருகிற 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள முதல் 4 மாத காலங்களும் சரி, பிறகு 1/5/2024 முதல் 8/10/2024 வரைக்கும் உள்ள 5 மாத காலங்களும் சரி, ஆக மொத்தம் 8 மாத காலங்களும் தொடர்ச்சியாக மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவுமே காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து மகிழ்ச்சியான நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீங்கள் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்திருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே எந்த விதமான பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ குறைபாடுகளோ இல்லாமல் மிகவும் ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இப்போதுள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் மனக்குழப்பமாகவும் மன சஞ்சலமாகவும் மன உளைச்சல்களாகவும் காணப்பட்டு வந்திருந்த உங்களுக்கு இனிமேல் எந்த விதமான குழப்பத்துக்கும் இடமில்லாமல் நல்ல தெளிவான ஒரு போக்கே காணப்பட்டு வரும் என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சமயத்திலே மனசுக்கு நிம்மதியாகவே காணப்பட்டு வரும் என்பது நிச்சயம். மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகளும் உதவிகளும் கிடைப்பதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கடல் கடந்த பிரயாணம் கண்டிப்பாக உண்டு என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே உங்களது பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே உங்கள் கையில் தாராளமான பணப்புழக்கம் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். அடுத்து வருகிற 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள 5 மாத காலங்களுக்கும் மிகவும் சிறப்பான காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த காலகட்டத்திலே ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், மாறுதல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான இடங்களுக்கு வந்திருப்பதால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை நடந்தேறும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இப்போது நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்துவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இப்போது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று தங்களது குலதெய்வ வழிபாடு, சாமி வேண்டுதல்கள், பரிகாரங்கள், பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன்கள் முதலியனவற்றை நிறைவேற்றி வருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே சொந்த வீடு, நிலம், தோட்டம்
போன்ற சொத்து பத்து வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கல்யாணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, சொந்த வியாபாரம், இப்படி எல்லா அம்சங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் நினைத்தபடி நடந்துவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்களுக்கு கிரக நிலவரம் சரியில்லைங்கிறதுனால கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 3, 5, 6 அதிர்ஷ்ட எண்களாகும். புதன், வெள்ளி, சனி அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மரகதக்கல், நீலக்கல் அதிர்ஷ்ட கற்களாகும். வெள்ளை, நீலம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனாகும். வணங்க வேண்டிய கிரகம் சனி பகவானாகும். இஷ்ட தெய்வம் சிவபெருமானும் கூட. இந்த புது வருஷத்திலே தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் பெரிய கோயில் தரிசனம் செய்து வருவது மேலும் பல வகையிலே சிறப்பை தரக்கூடும் என்று சொல்லிக்கொள்கின்றோம். கும்பராசி நேயர்களுக்கு அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் வரையிலே கும்பராசிக்கு செல்லக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும்போது ஜென்மராசியிலே சனி பகவான், 2ஆம் இடத்திலே ராகு, 3ஆம் இடத்திலே குரு, 8ஆம் இடத்திலே கேது, 10ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், 11ஆம் இடத்திலே செவ்வாய், சூரியன், இவ்வாறான கிரக நிலவரை கொண்டு பார்க்கும்போது வருகிற 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள முதல் 4 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லைங்கிறதுனால இந்த 4 மாத காலங்கள் கொஞ்சம் சிக்கல்களாகவும் படுத்தல்களாகவும் பிரச்சனைகளாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த 4 மாத காலத்திலே உடல்நலத்தில் கூட சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இந்த காலகட்டத்திலே மனக்குழப்பங்கள், மனத்தஞ்சல்கள், மன உளைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து கை கெட்டினது வாய்க்கெட்டாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்தேறாமல் பாதியிலே நின்று போகிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே எல்லா விஷயங்களிலும் நீங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. வருமானம் குறைவு, செலவுகள் அதிகம் என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வேலையிலே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது வீண் அலைச்சல் தேர்ச்சிகள் சற்று கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் தேவையில்லாத வீண் பம்பு, வழக்கு, வியாஜ்யம்னு ஏதாவது ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே நிம்மதி குறைவாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பிறகு வரும் 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள 5 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களிலே ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், மாறுதல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வந்திருப்பதால் இந்த 5 மாத காலங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களோ பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ எதுவும் இல்லாமல் மிகவும் நல்ல விதமாகவே காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும்
உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த சமயத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த 5 மாத காலங்களிலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது. இப்போது நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடுனவர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் இதுவரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா வேலைகளுமே உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடன் நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று இப்போது தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரையில் உள்ள 3 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், மாறுதல்கள் அவ்வளவு சிறப்பாக காணப்படவில்லை என்பதால் இந்த 3 மாத காலங்களுக்கு மீண்டும் கொஞ்சம் போராது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. சிக்கல்கள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு 3, 6, 8 அதிர்ஷ்ட எண்களாகும். புதன், சனி அதிர்ஷ்ட கிழமைகளாகும். வைரம், நீலக்கல் அதிர்ஷ்ட கற்களாகும். வெள்ளை, நீலம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானாகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சனி பகவானாகும். இந்த வருஷத்திலே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் செய்து வருவது மிகவும் நன்மை பயக்கும். மீனராசி நேயர்களுக்கு புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் வரை மீனராசியைச் சேர்ந்த நட்சத்திரங்களாகும். அன்பான மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும்போது ஜென்மராசியிலே ராகு, 2ஆம் இடத்திலே குரு, 7ஆம் இடத்திலே கேது, 9ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன், 10ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன், 12ஆம் இடத்திலே சனி பகவான் இவ்வாறான கிரக நிலவரங்களினால் வருகிற 1/1/2024 முதல் 30/4/2024 வரையில் உள்ள முதல் 4 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான அனைத்து கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலே வீற்றிருப்பதால் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைகிறதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த முதல் 4 மாத காலங்களில் குடும்பத்தில் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வேலை, உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏற்கனவே இருந்து வந்திருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி
இப்போது ஈடுபடும் காரியங்கள் அனைத்துமே உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், புதியதாக சொந்த வீடு வாங்கி அல்லது புதியதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கும் இப்போது அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் அனைத்துமே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 1/5/2024 முதல் 8/10/2024 வரையில் உள்ள 5 மாத காலங்களுக்கு ராசிக்குள்ளான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், மாறுதல்கள் சாதகமில்லாமல் காணப்பட்டு வந்திருப்பதால், அதாவது குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்திருப்பது அவ்வளவாக சிறப்பில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த காலகட்டத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலேயும் போக முடியாமல் சில பல பிரச்சனைகள், சிக்கல்கள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்தில் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த சமயத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த சமயத்திலே வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வேலை பளு ஜாஸ்தியாகும், வருமானம் குறைவாகும், செலவுகள் இரட்டிப்பாகவும் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. தண்ட செலவுகள், வீண் பண விரயங்கள் ஆகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. உஷாராகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இந்த காலகட்டத்தை தள்ளியாக வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே எந்த விதமான புதிய முயற்சியிலும் ஈடுபடாமல் சற்று தள்ளி போடுவது தான் சால சிறந்ததாகிறது. இந்த சமயத்திலே மனக்குழப்பங்கள், மன உளைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 9/10/2024 முதல் 31/12/2024 வரைக்கும் உள்ள 3 மாத காலங்களுக்கு மூன்றாம் இட குரு வக்கர சஞ்சாலத்தில் இருக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு 2, 3, 4 அதிர்ஷ்டமான எண்களாகும். திங்கள், செவ்வாய், வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும். கனக புஷ்பராகும் அதிர்ஷ்டக்கல்லாகும். மஞ்சள் நிறம், பொன்னிறம், சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகனாகும். வணங்க வேண்டிய கிரகம் குரு பகவானாகும். இந்த புது வருஷத்திலே ஒரு முறை திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்து வருவது சாலச் சிறந்தது என்று சொல்லி இத்துடன் இந்த புத்தாண்டு பலன்களை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.